ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டாக எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு 14 சூஸ் கேட்பான். 14 சூஸுமே புக் பேக், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ புக் பேக்கில் இருக்க அனைத்து சூஸுமே கரெக்டாக எழுதுகிற மாதிரி பாருங்கள். அடுத்து நம்ம 2 மார்க் பாருங்கள். ட்ரிபிள் என்டிட்டி, இந்த மாடரேட்டர்ஸு, இந்த பிரிட்டன் வுட் ட்வின்ஸு, இல்லை இம்பெரிசமு, ஃபஸ்ட் லெசனில் ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் இம்பெரிசம், இந்த மாதிரி நான் கொடுத்த 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்தாலே எழுதினா பாருங்கள். ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள், லக்னோ பேக், பெரியார் ஃபெமினிஸ்ட் கண்டிப்பாக வரும். ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரஸும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது கிளைமேட் ஆஃப் இந்தியா, கோலு, டெரி, கிராப்பிங் சீசன் ஆஃப் தமிழ்நாடு, அதுவும் ஈஸி தான். கான்ஸ்டியூஷன்னா என்ன, சாரக்னா என்ன, சாரக் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் அண்ட் நோட்டாக ஜிஐ டேக் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில். இப்போது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா, லாங்கஸ்ட் டேமு, இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்லப்ஸ் தான். ஃபில்லப்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, நீங்கள் எல்லா ஃபில்லப்ஸும் படிங்க, அப்போ தான் அது அட்டன் பண்ண முடியும். மெயின் காஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர், எல்லாமே நம்ம கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன், ரினியூபிள், நான் ரினியூபிள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இது 3மே ஈஸி தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரீசன். சேலஞ்சஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், அதுவும் படிச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துருச்சு, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்துருச்சு, சீஃப் மினிஸ்டர் வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்துருச்சு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி இருக்குது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் லெசனில் 3 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ்டி, பிளாக் மணி, அண்ட் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 3மே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி குளோபலைசேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசனில் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, கவர்னர் முடிஞ்சால் பாருங்கள். பிரிக்ஸு பாருங்கள், அப்புறம் ஃபாரின் பாலிசி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் வந்து பெரியார் பாருங்கள், பெரியார் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் கண்டிப்பாக கேட்பாங்க, ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2 யூஎன், 3rd லெசன். ராஜாராம் மோகன் ராய், இந்த 19th century ரிஃபார்மர்ஸ் கண்டிப்பாக வரும். 19th century ரிஃபார்மர்ஸ் கண்டிப்பாக வரும். ரிஃபார்மர்ஸ் உமன்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி கட்டபொம்மன் 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது காந்தியில் ஏதோ ஒரு 8 மார்க் வரலாம். அடுத்து லாஸ்ட் லெசனில் பெரியார், அவ்வளோதான். நீங்கள் வெறும் எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ பெரியார் ஈவிஆர் வந்துருச்சா. அதேமாதிரி டைம் லைன் வந்து 1930 50 கேட்டிருங்க. இது கேட்டால் 31, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3. 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, 40 வந்து ஆகஸ்ட் ஆஃபர், இந்த மாதிரி ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க, ஈஸி தான் புக் பேக்கு. பெரியார் ஈவிஆர், வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2 கண்டிப்பாக இது 2மே இம்பார்ட்டன்ட் தான். 8 மார்க் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், பெரியார், வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2, ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன்னு. அதுக்கப்புறம் 8 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து காந்திஜிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1857 ரிவால்ட்டுக்கு இருக்குது, 19th century ரிஃபார்மஸ்க்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் 8 மார்க்லாம். இதெல்லாம் நீங்கள் மேலோட்டமாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி மேப்பை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸு, டெக்கன் பிளாட்டூ, மவுண்ட் எவரெஸ்ட்டு, ஜூட் க்ரோயிங் ஏரியா, பிளாக் சாயில், நார்த்தன் ரயில்வே ஜோன் ஹெட் குவார்ட்டர்ஸு, மேட்டூர் டேமு, பண்ணா, எல்லாமே புக் பேக் தான். தமிழ்நாடு மேப்பு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்து அட்டன் பண்ணுங்கள். பட் இந்தியா மேப் தான் ஈஸி இருக்கிறதுலே, ஓகேவா. அந்த ஃபஸ்ட்டு 5 லெசனோட மேப்பு புக் பேக் பார்த்துட்டு நான் கொடுத்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா போதும், 8 மார்க் அடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நாளைக்கும் வரும். நம்ம கொடுத்த கொஸ்டின் ஒழுக்கமாக படிங்க. தேங்க்யூ.